குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ப்பா? சயின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் மை பாடி பார்க்க போறோம். மை பாடின்னு என்னது? நம்மளுடைய பாடி, நம்மளோட உடம்ப பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போறோம். கிளீனா ஹேண்ட் வாஷிங் அந்த மாதிரி. ஓகே, ஸோ பாருங்க, டிக் த ஐட்டம்ஸ் யூஸ்டு ஃபார் பர்சனல் ஹைஜீன். ஓகே, ஹைஜீன்னா என்னப்பா? நம்ம உடம்பு வந்து நம்ம எப்படி நம்ம சுத்தமா வச்சுக்கிறது, எப்படி நம்ம ஃபுட் எடுத்தா நம்ம எப்படி வந்து ஹெல்தியா இருப்போம் அப்படின்றது தான் என்னது? பர்சனல் ஹைஜீன். ஸோ பிரஷ் பண்றது நமக்கு ஒரு நல்ல விஷயம். பர்சனல் ஹைஜீன் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம பர்சனல் ஹைஜீனுக்கு யூஸ் ஆகுமோ அதை மட்டும் டிக் பண்ணணும். சரியா? ஸோ ஆப்பிள் சாப்பிட்டா நமக்கு நல்லது. ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டவல் யூஸ் பண்ணி நல்லா துடைக்கிறது, கிளீனா நம்மள வச்சுப்போம், அப்படிதானே? ஸோ இதுவும் பர்சனல் ஹைஜீன். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேண்டைடு வராது, இந்த க்ரீம் வராது, இந்த சோப் இந்த சோப் வந்து வரும். ஓகேவா? ஸோ சோப் போட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம்னா நம்ம கை வந்து நல்லா கழுவலாம். ஓகேவா? அண்ட் இது வராது, இந்த ப்ரஷ் இது வராது, அண்ட் இந்த பேக் வராது. ஷவர், நம்ம டெய்லி குளிக்கிறது என்னது நமக்கு நல்லது. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் ஹைஜீன். அண்ட் தென் இது நம்ம டெய்லி சீப் வச்சு என்ன பண்ணலாம்? தலை சீவலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல பர்சனல் ஹைஜீன். அதுக்கடுத்து சிசர்ஸ் வராது, டிஷ்யூ பேப்பர் வரும், வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம், நம்ம நல்லா கிளீனா இருக்கலாம். அண்ட் நெயில் கட்டர் வச்சு நெயில் கட் பண்ணலாம். ஸோ நம்ம டெய்லி எப்படி இருப்போம்? கிளீனா இருப்போம். அண்ட் பென்சில் வராது, அண்ட் திஸ் ஒன் வராது. ஓகேவா? ஸோ இதுல பர்சனல் ஹைஜீனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன், டிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இதுல பாருங்க, கிளென்லினஸ் என்னப்பா? சுத்தமா இருக்கிறது. சரியா? மித்ரா இஸ் வாட்சிங் டிவி வித் ஹர் பேரண்ட்ஸ். மித்ரா அப்படிங்கிற பொண்ணு வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. யார் கூட? அவங்க அம்மா அப்பா கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. An advertisement in the TV shows a toilet with germs. அந்த டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஒரு விளம்பரம் வருது. அதுல எப்படி காமிக்கிறாங்கன்னா, ஒரு டாய்லெட்ல ஃபுல்லா ஜெர்ம்ஸ் என்னப்பா? கிருமி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரியா? மித்ரா ஆஸ்க் ஹர் டாட் வாட் தே ஆர். மித்ரா உடனே அவங்க அப்பா கிட்ட கேக்குறா, என்னப்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு? he explains to her about germs. இப்ப அவங்க அப்பா வந்து அவளுக்கு ஜெர்ம்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. do you know about germs? உங்களுக்கு ஜெர்ம்ஸ் பத்தி தெரியுமாப்பா? ஜெர்ம்ஸ்னா கிருமி. சரியா? சோ இப்ப நம்ம கை கழுவாம நம்ம சாப்பிடுறது, நம்ம ஒழுங்கா குளிக்கல அப்படின்னா என்ன ஆகும்? நிறைய ஜெர்ம்ஸ், நிறைய கிருமி நம்ம உடம்புல ஓட்டிக்கிறோம். அது எப்படியாச்சும் நம்ம உடம்புக்குள்ள போயிரும், அப்புறம் நமக்கு நோயெல்லாம் வந்துடும். சரியா? So germs are microorganisms that affect our body. Germs என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ரொம்ப சின்னதா இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. சரியா? இது நம்ம உடம்பு என்ன பண்ணா? அஃபெக்ட் பண்ணி எப்படியாச்சும் உள்ள போய் நம்ம உடம்புக்கு டிசீஸ்லாம் வர வச்சிரும், வியாதிலாம். They are found in all the places. இந்த germs வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்ல கூட இருக்கலாம். சரியா? If we do not maintain cleanliness, the germs will infect us and cause many diseases to us. சரி, நம்ம வந்து எதையுமே சுத்தமா வச்சுக்கலன்னா அது நம்மள என்ன பண்ணிரும்? நம்ம உடம்புக்குள்ள போய் நமக்கு டிசீஸ் கொண்டு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி குளிக்கல, டெய்லி பல்லு விளக்கல அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம சுத்தமா இருக்க மாட்டோம். அப்ப என்ன ஆகும்? இந்த கிருமி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல போய் நமக்கு டிசீஸ் வந்துரும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹேண்ட் வாஷிங். ஹேண்ட் வாஷிங் என்னப்பா? கையை வந்து நல்லா கழுவுறது. இப்பெல்லாம் எப்படி? நம்ம ஓயாம கை கழுவிட்டே இருக்கணும், அப்படிதானே? ஓகே, பாருங்க, டயலாக் பிட்வீன் ஸ்ருதி அண்ட் ஹர் மதர். அதாவது ஸ்ருதி இந்த பொண்ணும் இவங்க அம்மா, சரி, அவங்க அம்மாவும் ஒரு பேசிக்கிறாங்க, அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் பிளேயிங் அவுட் சைட், ஸ்ருதி ரிட்டர்ன்ஸ் ஹோம். ஸ்ருதி அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்றாங்க? வெளியே போய் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வராங்க, திரும்பி வராங்க. ஸ்ருதி என்ன சொல்றாங்க? மாம், I'm so hungry. Give me something to eat. மா, நான் ரொம்ப எப்படி இருக்கேன்? ஹங்கிரினா பசியா இருக்கிறது, ரொம்ப பசியா இருக்கேம்மா, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுங்கன்னு கேக்குறாங்க. அம்மா என்ன சொல்றாங்க? ஸ்ருதி, go and wash your hands. ஸ்ருதி நீ போய் என்ன பண்ணு? போய் கை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி என்ன சொல்றாங்க? நோ மாம், ஐ வாண்ட் டு ஈட் ஃபர்ஸ்ட் தென் ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். இல்லம்மா, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நான் போய் கை கழுவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. அது நல்லதாப்பா? கிடையாது, அப்படிதானே? நம்ம சாப்பிட்டுட்டு போய் யாராச்சும் கை கழுவுவாங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கையை நல்லா சுத்தமா கழுவிட்டு தான் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சரியா? சோ பாருங்க, அடுத்த அம்மா என்ன சொல்றாங்க? நோ, யூ மஸ்ட் வாஷ் யூர் ஹேண்ட்ஸ். இல்ல, ஃபர்ஸ்ட் நீ கண்டிப்பா என்ன பண்ணணும்? போய் கை கழுவிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்ருதி என்ன கேக்குறாங்க? மா, இஸ் இட் நெசசரி டு வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங்? மா, கண்டிப்பா சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படிதானப்பா? ரொம்ப முக்கியம். என்ன, சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம கை கழுவுனாதான் என்ன ஆகும்? நம்ம கையில இருக்க கிருமி எல்லாம் போகும். சப்போஸ் நம்ம கை கழுவும், நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம அங்கங்க போய் விளையாண்டுட்டு வந்திருப்போம், எங்கெங்கயோ தொட்டுட்டு வந்திருப்போம், அந்த கிருமி எல்லாம் என்ன ஆயிரும்? உள்ள போயிரும். சோ அப்ப கண்டிப்பா சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? கை வந்து கழுவணும். செய்யப்பா.
எஸ், லுக் அட் யூர் ஹேண்ட்ஸ், இஸ் இட் கிளீன் ஆர் டர்ட்டி? அம்மா கேட்குறாங்க உங்க கையை பாரு, இது வந்து கிளீனா இருக்கா இல்ல டர்ட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. ஸ்ருதி என்ன சொல்றோம், மை ஹேண்ட்ஸ் டூ டர்ட்டி மாம், அது ரொம்ப அழுக்கா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்றான். நெக்ஸ்ட் பாருங்க, வேர் இஸ் த டர்ட் ஸ்டிக் இன் யோர் ஹேண்ட்ஸ்? எங்கெங்கெல்லாம் இந்த அழுக்கு, டர்ட்னா அழுக்கு வந்து உன்னோட ஹேண்ட்ல இது ஆகிருக்கு அப்படின்னு அம்மா கேட்கறாங்க. அண்டர் த நெயில்ஸ் இன் த ரிட்ஜஸ். அடுத்து ஸ்ருதி என்ன சொல்றா, அதாவது நெயிலுக்கு நிறைய நகை வச்சுட்டு தான் வெட்டணும்னு சொல்லுவாங்க, நகத்துக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் ரிட்ஜஸ் நிறைய விரலுக்கு நடுவுல எல்லாம் இருக்கும், டர்ட் இருக்கும், அழுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஸ்ருதி சொல்றாங்க. அம்மா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எஸ் தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் த ஜெர்ம்ஸ் ஆர் ஹைடிங். ஆமா, இந்த இடங்கள்ல தான் என்ன பண்ணுது, ஜெர்ம்ஸ் கிருமிகள்லாம் மறைஞ்சிட்டு இருக்கு. ஹைடிங்னா மறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. ஸ்ருதி, இஸ் இட் சோ? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. எஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், இட் இஸ் சிம்பிள் ஹேபிட் இட் கீப்ஸ் யூ ஹெல்தி. ஆமா, சோ வந்து ரொம்ப முக்கியமானது, நம்மளோட கையை கழுவுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அந்த சின்னதா நம்ம கை கழுவுறனால நம்ம உடம்புல எந்த கிருமி போகாது, நம்ம சத்தா எந்த டிசீஸும் வராம ஹெல்தியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்றாங்க. ஓகேப்பா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங். எப்படி எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வெட் யுவர் ஹேண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கைகளை தண்ணியால் நினைச்சுக்கணும். ஓகேவா? அந்த பிக்சர்ல பாருங்க. அடுத்து அப்ளை எனஃப் சோப். அதுக்கு அடுத்து சோப் போடணும். இங்க வந்து கிரீம் மாதிரி போட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து சோப் போட்டுக்கலாம். சோப் போட்டுட்டு ரப் த பாம்ஸ், அதாவது உள்ளங்கையை வந்து நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா தேய்க்கணும். அதுக்கடுத்து ரப் த பேக் ஆஃப் ஈச் ஹேண்ட் டுகெதர். அதுக்கப்புறம் பின் கை, இது உள்ளங்கை, இது பின்னாடி. சோ பின்னாடி நல்லா கழுவணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரப் போத் ஹேண்ட்ஸ் ஹோல்டிங் ஆல் ஃபிங்கர்ஸ். ரெண்டு கையையும் நல்லா சேர்த்து கழுவணும். இந்த பிக்சர்ல பாருங்களேன், நடுவுல எல்லா விரலுக்குள்ளேயும் நடுவுல விட்டு கழுவுறாங்களா, அந்த மாதிரி பண்ணணும். அடுத்து ரப் த பேக் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், ஃபிங்கர்ஸ்க்கு பின்னாடி கழுவணும். அடுத்து ரப் த டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், ஃபிங்கர்ஸோட முனையில கழுவணும். அதுக்கப்புறம் என்னப்பா, ரப் த தம்ஸ் அண்ட் த எண்ட்ஸ் ஆஃப் த ரிஸ்டஸ், அதாவது தம் நம்மளோட கட்டை வரலையும் நல்லா கழுவணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ரிஸ்ட்னா எந்த இடம்ப்பா, இந்த இடம், இந்த மணிக்கட்டு இந்த இடம்ப்பா. ஓகேவா? இதுதான் என்னது, ரிஸ்ட். இந்த இடத்தையும் நம்ம நல்லா கழுவணும். ரின்ஸ் போத் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி வித் எனஃப் வாட்டர். நல்லா அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் நல்லா கழுவிட்டு, நல்லா சோப் வச்சு தேய்ச்சிட்டு நம்ம வந்து தண்ணியால நம்ம கையை கழுவிக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னது, ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங். சரி, இதனால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட், என்னென்னலாம் நல்லது? கில்ஸ் ஆர் ரிமூவ்ஸ் ஜெர்ம்ஸ். இதனால ஒண்ணு வந்து சோப் போட்டு நம்ம கை கழுவுறனால ஜெர்ம்ஸ் எல்லாம் கொன்றுவோம், அப்படிதானே? ஜெர்ம்ஸ் எல்லாம் செத்து போயிடும். லோயஸ்ட் ரிஸ்க் ஆஃப் டிசீசஸ் லைக் டயோரியா. அந்த மாதிரி நம்ம ஒழுங்கு கிளென்லினஸ் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணோம்னா நமக்கு டயோரியா அந்த மாதிரிலாம் வராது. ஓகேவா? ப்ரிவென்ட்ஸ் ஐ இன்ஃபெக்ஷன்ஸ், கண்ணுல எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. அதுக்கப்புறம் என்னன்னா, ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். ஏதாச்சும் கிருமி போச்சு. ரெஸ்பிரேஷன் என்னப்பா, ரெஸ்பிரேஷன் என்னது, நம்ம மூச்சு உள்ளிட்டு மூச்சு வெளியே விடுறதா என்னது, ஒரு ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். சரியா? பிரீத்திங் தான் ரெஸ்பிரேஷன். சோ இப்ப வந்து ஏதாச்சும் ஜெர்ம்ஸ் நம்ம உள்ளுக்குள்ள போச்சுன்னா அது வந்து நம்ம தொண்டை வழியா போய் நம்ம ரெஸ்பிரேஷன், நம்ம மூச்சு விடுறதுக்கு சிரமமாகும். சோ நம்ம கையெல்லாம் கழுவுறனால அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது. ஓகே அப்பா? நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட். இங்க ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களோட நேம் எழுதுங்கப்பா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டு ஜெர்ம்ஸ் மேக் பீப்புள் சிக். ஜெர்ம்ஸ் வந்து மக்களை வந்து சிக் ஆக்குதா? சிக்னா என்ன, உடம்புக்கு முடியாம ஆக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஆமா. சோ எஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. கேன் யூ சி ஜெர்ம்ஸ்? உங்களால ஜெர்ம்ஸ் கிருமிகளை பார்க்க முடியுதா? கையில இருக்க கிருமிகளை பார்க்க முடியாது, ஏன்னா அது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ரொம்ப சின்னதா இருக்கும். சோ நோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வேர் ஆர் தி ஜெர்ம்ஸ் ஃபவுண்ட். இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுல நான் எழுதிருக்கேன், நீங்க எழுதிக்கோங்க. நீங்களே எழுதிருந்தாலும் எழுதிக்கலாம். Germs are found in the ridges and under the nails of hand. நான் சொன்னேன்ல, ஜெர்ம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும், ரிட்ஜஸ், அதாவது கையில வந்து ரிட்ஜஸ், இந்த இடுக்குகளையும், அதுக்கப்புறம் அண்டர் த நெயில்ஸ், நெகத்துக்கு கீழே இருக்கும் நான் எழுதிக்கேன். அதுக்கப்புறம் டாய்லெட்ல ஜெர்ம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெர்ம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் டர்ட்டி பிளேசஸ். ஓகே, இங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஜெர்ம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஆல் பிளேசஸ் போட்டுக்கோங்க. எல்லா பிளேசஸ்லயுமே இருக்கும் ஜெர்ம்ஸ், எஸ்பெஷலி டர்ட்டி பிளேசஸ் எழுதிக்கோங்க. ஓகே அப்பா? எஸ்பெஷலி டர்ட்டி பிளேசஸ். ஓகேவா? டாய்லெட்ஸ், அதுக்கப்புறம் germs are present in all places, especially dirty places. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, what can I do to avoid the spreading of germs? அதாவது கிருமிகள் வந்து பரவாம இருக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்னெல்லாம் பண்ணலாம்?
பாத்திங் நல்லா குளிக்கலாம், ஹேண்ட் வாஷிங் நல்லா கை கழுவலாம், மெயின்டைனிங் கிளென்லினஸ் நல்லா சுத்தமா இருக்கலாம், நம்ம சுத்தமா இருக்கலாம், அப்புறம் வீடு சுத்தமா வச்சுக்கலாம், நம்ம வீட்டை சுத்தி குப்பை போடாம சுத்தமா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னது மெயின்டைனிங் பர்சனல் ஹைஜீன். அதான் பர்சனல் ஹைஜீனா நான் என்ன சொன்னேன், நமக்கு டிசீஸ் வராம இருக்க என்னென்னலாம் பண்ணுவோம், நெயில் கட் பண்றது, நல்லா குளிக்கிறது, நம்ம டாய்லெட் போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வருது, இந்த மாதிரி நல்ல தண்ணி குளிக்கிறது, இது எல்லாமே என்னதான் பர்சனல் ஹைஜீன் தான். ஸோ மெயின்டைனிங் பர்சனல் ஹைஜீன் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பிரீத்தி often bites her nails. Is it a good habit? Give reason. பிரீத்தி அப்படிங்கிற பொண்ணு ஓயாம அவன் நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாளா, அது நல்ல ஹேபிட்டாப்பா? நெகத்தை கடிக்கவே கூடாது, சரியா? நெகத்துல என்ன இருக்கும்னு பார்த்தோம். நெகத்துக்கு அடியில் என்ன இருக்கும்? ஜெர்ம்ஸ் இருக்கும். அந்த ஜெர்ம்ஸ் நம்ம நெகத்தை கடிச்சோன்னா என்ன ஆகும், அது அப்படியே அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் வாய்க்குள்ள போயிடும். ரொம்ப மோசமான ஹேபிட், சரியா? அதுக்கப்புறம் அது நம்ம வாய்க்குள்ள போய் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வயிற்றுக்குள்ள போய் என்ன ஆகும், நிறைய டிசீசஸ் வரும். சோ நெகத்தை வந்து கடிக்கவே கூடாது, ஓகேவா? பிகாஸ் ஏன் it spread the germs inside the stomach, ஓகேவா? சோ அதனால நமக்கு என்ன வருது, it causes diseases வந்து வருது, சரியா? சோ அதை வந்து நீங்க எழுதிக்கோங்க, இல்லைன்னா நான் எழுதி போஸ்ட் பண்ணிடுறேன், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூசிங் டாய்லெட்ஸ். ஓகே, டாய்லெட்ஸ் யூஸ் பண்றத பத்தி சொல்லியிருக்காங்க. சரி, யூசிங் டாய்லெட்ஸ். In the world, nearly 1 billion people have no access to toilet at all, and they are forced to do open defecation. சரி, இந்த உலகத்துல வந்து 1 பில்லியன் பீப்புளுக்கு என்ன கிடையாதான், டாய்லெட்டே கிடையாதான், சரியா? 1 பில்லியன் பீப்புளுக்கு என்ன கிடையாதுப்பா, டாய்லெட்டே கிடையாது. அண்ட் தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு டு ஓப்பன் டெஃபிகேஷன். டாய்லெட்டே இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்க, ஓப்பனா டெஃபிகேட் பண்றாங்க. டெஃபிகேஷன் என்னது? டெஃபிகேஷன் என்னப்பா, வெளியே டாய்லெட் போறது, சரியா? வெளியே டாய்லெட் பாத்ரூம் போறது. ஓப்பன் டெஃபிகேஷன் ஸ்ப்ரெட்ஸ் டிசீசஸ் such as cholera and diarrhea. நம்ம வெளிப்புறத்துல நம்ம அப்படியே ஓப்பனா டெஃபிகேட் பண்றனால, நம்ம டாய்லெட் போறனால என்ன ஆகுது, காலரா, டயோரியா, அந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து வருது, சரியா? கிரவுண்ட் வாட்டர் இஸ் பொல்யூட்டட் பை டாய்லெட்ஸ் அண்ட் இட் ஆல்சோ காசஸ் டிசீசஸ். கிரவுண்ட் வாட்டர், நம்ம நிலத்தடி நீரும் என்ன ஆகுது, இப்படி நம்ம வெளியே டாய்லெட் போறனால அதனால அதுவும் மாசடையுது, அதனால நமக்கு என்ன வருது, நிறைய டிசீசஸ் வருது. Children also get affected by intestinal worms which causes anemia. இதனால குழந்தைகள் வந்து முக்கியமா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம போற டாய்லெட்ல என்ன இருக்கும்னா intestinal worms இருக்கும், புழு, சின்ன சின்ன. நம்ம போற டாய்லெட்ல என்ன இருக்கும், இன்டெஸ்டினல் வார்ம்ஸ் வந்து இருக்கும், சரியா? அது வந்து புழு, சரியா? அது வந்து நம்ம வெளியில டாய்லெட் போறனால என்ன ஆகும் அப்படின்னா, அது மேல வந்து சப்போஸ் ஒரு ஈயோ கொசுவோ வந்து உட்காருதுன்னு வைங்க, அது அப்படியே அங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வரனப்ப என்ன ஆகும்னா, அந்த இன்டெஸ்டினல் வார்ம் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அனீமியா வந்து ரத்த சோகை வந்துடும், சரியா? ஸோ இட் இஸ் நெசசரி டு யூஸ் டாய்லெட். ஸோ முக்கியமா நம்ம என்ன பண்ணணும், டாய்லெட் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்க வீட்டுல டாய்லெட் இல்லைன்னா என்னது, ஒவ்வொரு ஊருக்கும் என்ன வச்சிருப்பாங்க, காமன் டாய்லெட் வச்சிருப்பாங்க, அங்க போய் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணணும், சரியாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க, வேர்ல்டு டாய்லெட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் November 19. வேர்ல்டு டாய்லெட் டே இன்னைக்கு கொண்டாடுறாங்க, November 19 கொண்டாடுறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, why is it important to have a toilet? ஏன் வந்து டாய்லெட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. Having a toilet prevents diseases like cholera, offers privacy, is convenient and is safe. அதாவது டாய்லெட்ல நம்ம டாய்லெட் போறனால என்ன வராது, நமக்கு டிசீசஸ், காலரா, அதுக்கப்புறம் டயோரியா, இந்த மாதிரி டிசீஸ் வராது. அதே மாதிரி ஆஃபர்ஸ் பிரைவசி. நம்ம தனியா ஒரு டாய்லெட்ல போறது எப்படி இருக்கு, வெளியே எல்லா இடத்துல போய் உட்காந்து போறது எப்படி இருக்கு. ஸோ இது வந்து பிரைவசி நமக்கு ஆஃபர் பண்ணுது. அட் இஸ் கன்வீனியன்ட், நமக்கு நல்லா கரெக்டா கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறம் சேஃப், ரொம்ப நமக்கு பாதுகாப்பானதும் கூட. ஹெல்த் வைஸும் சரி, என்ன சொல்றது, சரௌண்டிங் வைஸும் சரி, நமக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் டெஃபிகேஷன். அதாவது வெளி இடத்துல டாய்லெட் போறதுனால என்னென்ன நமக்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் பார்ன் டிசீசஸ், அதாவது தண்ணி மூலியமா என்ன ஆகும்னா நிறைய டிசீசஸ் வரும். அதான் நான் சொன்னேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈ வந்து உட்காருது, அந்த ஈ போய் அதே நம்ம போற டாய்லெட்ல ஒரு ஈ வந்து உட்காந்துருச்சுன்னு வைங்க, அதே ஈ போய் வேற ஏதோ ஒரு தண்ணிக்கு போகுது, நம்ம வீட்டுல இருக்க தண்ணியிலேயே வந்து உட்காருதுன்னு வைங்க. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல இருக்க அந்த பாக்டீரியா ஜெர்ம்ஸை கொண்டு வந்து நம்ம வீட்டு தண்ணியில விட்டுரும். அப்ப அந்த தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வாட்டர் பார்ன் டிசீசஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் டிசீசஸ் காஸ்ட் பை இன்செக்ட் கேரியர். அதுக்கப்புறம் அதான் அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே நிறைய இன்செக்ட்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு நம்மளை வந்து இன்ஃபெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் பொல்யூஷன், முக்கியமா என்ன ஆகுது, நாடு வந்து பொல்யூட் ஆகுது, மாசடையுது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓப்பன் டெஃபிகேஷன்னால நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, what should we do to wash out the intestinal worms? Say, இப்ப நம்ம போற டாய்லெட்ல என்ன இருக்கும்னு சொன்னேன்,
இன்டெஸ்டினல் வார்ம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, ஃபீசஸ்ல இன்டெஸ்டினல் வார்ம்ஸ் இருக்கும். வி ஷுட் யூஸ் டாய்லெட் அண்ட் அவாய்ட் ஓப்பன் டெஃபிகேஷன். அதெல்லாம் நம்ம எப்படி தடுக்கிறது, அது நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணாம இருக்க எப்படி தடுக்கிறதுனா ஓப்பன் டெஃபிகேஷனை தடுக்கணும். சரியா, அதாவது வெளியே டாய்லெட் போகக்கூடாது, வெளியே வந்து டாய்லெட் போகக்கூடாது, டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். வி ஷுட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் யூசிங் த டாய்லெட். முக்கியமா டாய்லெட் போயிட்டு வந்த பின்னாடி நல்லா வாஷ் பண்ணணும். ஓகேவா, ஹேண்டை சரி எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். திஸ் வில் ஹெல்ப் அஸ் டு ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதனால நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஓப்பன் டெஃபிகேஷன் இஸ் ப்ரோஹிபிட்டட். வெளியே இடத்துல மலம் கழிக்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா, நேஷனல் டிவார்மிங் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் February 10. அதாவது டிவார்மிங் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அது என்னைக்கு, February 10. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, சுலாப் இன்டர்நேஷனல் மியூசியம் ஆஃப் டாய்லெட்ஸ் இஸ் இன் டெல்லி. டெல்லியில வந்து ஒரு மியூசியம் இருக்கு. சரியா, டாய்லெட்டுக்குனே ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. அந்த மியூசியம் பேர் என்னன்னா சுலாப் இன்டர்நேஷனல் மியூசியம் ஆஃப் டாய்லெட்ஸ். அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இட் எக்ஸிபிட்ஸ் டிஃபரெண்ட் டாய்லெட் மாடல்ஸ் ஃப்ரம் 50 countries across the world spanning from 300 BC till the 20th century. அதாவது BC னா என்னப்பா, பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து பிறப்பறதுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இப்போ நம்ம 20th century வரைக்கும் எல்லா அந்த வேர்ல்டுல எல்லா கண்ட்ரிலையும் எந்த அந்த மாதிரி டாய்லெட் டைப் யூஸ் பண்ணாங்க அது எல்லாத்தையுமே இந்த மியூசியம்ல வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட் டைப்ல நிறைய இருக்குல்லப்பா. நமக்கு முக்கியமா இந்தியால என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க டைப், வெஸ்டர்ன் டைப் ஒன்று யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று நம்ம ஆர்டினரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து அக்ராஸ் வேர்ல்டுல எல்லா இடத்துல இருந்தும் கலெக்ட் பண்ணி அந்த மியூசியம்ல வந்து வச்சிருக்காங்க. ஓகேவாப்பா, இன்னைக்கு இதுவரையும் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். முக்கியமா அந்த ஒர்க் ஷீட் வந்து ஃபில் பண்ணிருங்க. ஓகேவாப்பா, தேங்க்யூ.